ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டுடோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் 10th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அந்த 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்குது, அது அட்ஜசன்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளில் டெபிக்ஸ் த லெங்த் ஆஃப் எ பர்சன் ஹேண்டில் ஒரு பர்சன் 4 ஹேண்டு. ஸோ 4 ஹேண்ட் அந்த பர்சனோட 4 ஹேண்டோட லெங்த், அந்த 4 ஹேண்டோட லெங்க்த்து கொடுத்துருக்காங்க டேபிளில். அதாவது இங்கே லெங்க்த்து எக்ஸ் ஆஃப் 4 ஹேண்டுன்னு சென்டிமீட்டர் இருக்கா, அதாவது 4 ஹேண்டோட லெங்க்த்தை வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 4 வேல்யூ 35, 45, 50, 55 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் ஹைட்டு, அந்த கையோட லெங்க்த்தும் அதே மாதிரி யாரோட ஹைட்டு, அந்த பர்சனோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்ச்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரோ மீட்டரோ கொடுக்காம ஹைட்டை வந்து இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ச்சுங்கும் போது 56, 65, 69, 74 இந்த இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா a student finds a relationship between the height y and the 4 hand. அதாவது ஹைட்டை வந்து ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4 ஹேண்ட் லெங்க்த்தை வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ as y is equal to ax plus b, அதாவது ரிலேஷன்ஷிப் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன ரிலேஷன்ஷிப்னா y is equal to ax plus b இந்த ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. வேர் a and b ஆர் கான்ஸ்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட்னா என்னன்னா வெறும் நம்பர் 2, 9 இல்லைன்னா 9.36 வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸு ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எதுவும் இருக்காது. கான்ஸ்டன்ட்னாலே வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா இருக்கும், அதுதான் கான்ஸ்டன்ட். செக் இஃப் திஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ரிலேஷன் வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் தானா, கரெக்ட் ஒரு பர்ஃபெக்டான ஃபங்க்ஷன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் எ பர்சன் ஃபோர் ஹேண்ட் லெங்க்த்தோட வேல்யூ 40 சென்டிமீட்டராக இருந்தால் பர்சனோட ஹைட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பர்சனோட 4 ஹேண்ட் லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். ஹைட்டு வந்து 53.3 இன்ச்சு கொடுத்துருந்தா இதை லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான், எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அந்த டேபிள் வந்து கொஸ்டினை நான் இப்போ புக்கில் ஒரு டேபிள் காட்டினேன் இல்லையா, அந்த டேபிள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் இப்போ சொல்யூஷன் போட்டு எழுதுவோம். ஸோ அந்த டேபிள் இருக்கு இல்லையாப்பா, ஸோ டேபிளை வந்து இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் போட்டு எழுதுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஆரோ டயக்ராம் ஏன் போடுறோம்னா, நமக்கு மொதல் கேள்வியே ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஆரோ டயக்ராம் வரைகிறோம். ஸோ எக்ஸை வச்சு ஒரு ஆரோ டயக்ராம் இங்கே போடுங்க, அதே மாதிரி ஒய் வச்சு போடுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 35 இருக்கா, ஸோ 35, 45, 50, 55 இந்த 4 வேல்யூஸுமே இங்கே எழுதிடுங்க. அதே மாதிரி ஒய்ன்னு போட்டு ஒய்யோட இந்த 4 வேல்யூஸ் இருக்கா, 56, 65, 69.5, 74 அந்த 4 வேல்யூஸுமே எழுதிடுங்க. ஸோ 35 நேரம் 56 ஆரோ மார்க் போடுங்க, ஏன்னா 35 நேரம் 56 தானே கொஸ்டினில் இருக்குது, அதனால தான் கொஸ்டினை பார்த்து ஆரோ மார்க் போடணும். அதே மாதிரி 45 நேரம் கொஸ்டினில் 65 கொடுத்துருக்காங்க, அதனால தான் 45 நேரம் 65 எழுதணும். அதே மாதிரி 50க்கு நேரம் 69.5 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 50க்கு நேரம் 69.5 வந்து ஆரோ மார்க் போடணும். அதே மாதிரி 55க்கு நேரம் 74 கொடுத்துருக்காங்க, ஸோ 55க்கு நேரம் இந்த ஆரோ மார்க் வந்து போடணும். இப்போ போட்டுட்டு எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோடைமின் எழுதணும். ஏன்னா எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டொமைன்னா மொதல் என்னன்னா இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே டொமைனுன்னு சொல்லுவோம். இப்போ அதாவது இந்த டொமைன்னா எக்ஸு இருக்குது, ஸோ எக்ஸுக்குள்ளே இருக்கிறது தான் டொமைனு. டொமைனில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸுமே ஒவ்வொரு யூனிக் இமேஜ் இருக்குது. யூனிக் இமேஜ்னால் என்னென்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் இருக்கா, 35 நேரம் 56 இருக்குது, 45 நேரம் 65 இருக்குது. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆரோ இருக்குது. அதனால தான் எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். ஸோ டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து
கோடொமைன் எக்ஸ் ஒய்ங்கிற கோடொமைனுக்குள்ளே ஒவ்வொரு இமேஜ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இது இமேஜ்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸை டொமைன் சொல்கிறாங்க, ஒய்யை வந்து கோடொமைன் சொல்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா இது. ஸோ therefore this relation is a function. ஸோ இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு இது வந்து ஃபங்க்ஷன்னு எழுதிடணும். இப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ அண்ட் பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ y = ax + bன்னு கொஸ்டினை கொடுத்துருந்தாங்களே, நான் கொஸ்டின் புக்கில் காட்டினேன் இல்லையா? ஸோ அதை வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 56ம் கொஸ்டினில் வந்து எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 56ன்னு ஒய்யோட வேல்யூ 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எழுதிடணும். ஸோ எழுதிட்டு ஒய்க்கு பதில் 56 போடுங்க, எக்ஸுக்கு பதில் 35. ஸோ a × 35 + bன்னு போட்டு ஸோ 35a + b = 56ன்னு எழுதுங்க. ஸோ இந்த அதாவது ஒய்க்கு பதில் 56 போட்டு ஏக்கு பதில் 35 போடுங்க. இது ஏன் போகிறோம் புரியுதா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 56. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ இதான். ஸோ இதைத்தான் நம்ம வந்து மொதல் எடுக்கிறோம். ஸோ அப்படி எக்ஸுக்கு பதிலாக 35 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 56 போட்டோம்னா 35a + b = 56ன்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடைக்கும். அதை ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி புட்டு x = 45, y = 65 இன் ரிலேஷன் y = ax + b அப்படிங்கிற ரிலேஷனுக்குள்ளே போடுங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 45, ஒய்யோட வேல்யூ 65ன்னு எடுத்து எழுதுங்க. அப்படி எடுத்து எழுதும்போது 65 = a × 45 + bன்னு போடுங்க. அப்புறம் 65 = 45a + bன்னு போடுங்க. ஸோ 45a + b = 65 ரெண்டாவது ஈக்குவேஷனு. அந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சால்வ் பண்ணுறோம். சால்வ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். சால்வ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையுமே சால்வ் பண்ண ஏன் சால்வ் பண்ணோம்னா, அப்படி சால்வ் பண்ணால் தான் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 35a + b = 56 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், 45a + b = 65 செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருக்கிற மைனஸ் போகிறோம், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிற மைனஸ் போகிறோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம். ஸோ +b - b. ஸோ இங்கே +b இருக்குது, இங்கே -b இருக்குது. ஸோ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இப்போ -45 இருக்கா? ஸோ -45 இது வந்து 35. அப்போனா மைனஸ் வந்து இங்கே போட்டு 10 போட்டு 45 - 35 10 போட்டு ஸோ -10a போட்டு ஈக்குவல் போட்டு இங்கே மைனஸ் போட்டு ஸோ 65 - 56 வந்து என்ன பண்ணோம், 9ன்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், ஸோ 9ன்னு போடுறோம். அப்புறம் a = இங்கே ஏன் மைனஸ் போடுறோம்னா, எது பெருசு 65 தானே பெருசு. அப்புறம் 65க்கு நேராக மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் தான் இங்கே போடணும். அதே மாதிரி a = போட்டு அந்த -10 இந்த பக்கம் வந்தால் -10 இந்த பக்கம் வந்தால் +10ன்னு வந்துடும். சாரி தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். -10 = -9 வரும். அப்போனா a = போட்டு -9 இந்த -10 இந்த பக்கம் போனால் -10 வந்து கீழே போயிடும். இங்கே இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே போனால் டிவைட் ஆகிரும். ஸோ மைனஸும் கேன்சல் ஆகும். 9/10 வந்து 0.9ன்னு வந்துடும். ஸோ 0.9 ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போனா புட் a = 0.9 இன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ 35a + b = 56 இருக்குல்ல. அப்போ ஸோ ஏக்கு பதிலாக 0.9 போடுறோம். ஸோ 35 × 0.9 மல்டிபிள் பண்ணால் ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா 31.5 வரும். ப்ளஸ் b = 56ன்னு வரும். அப்புறம் பியோட வேல்யூ வந்து 24.5ன்னு வரும் சால்வ் பண்ணால். ஸோ ஏயோட வேல்யூ 0.9, பியோட வேல்யூ 24.5. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணணும். அவ்வளோதான்ப்பா இது. அப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து 4 ஹேண்டில் லெங்த் x = 40 cm, ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 40 cm கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போனா y = ax + bன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போனா இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 14 போடணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 14 போடணும். அப்புறம் ஏயோட வேல்யூ 0.9ன்னு போடணும். அப்புறம் பியோட வேல்யூ 24.5ன்னு போடணும். ஸோ
ஸோ 3 வேல்யூஸுமே இங்கே வந்து போடணும். அப்போனா y போட்டு ஏக்கு பதிலாக 0.9 போடணும், எக்ஸுக்கு பதிலாக 14 போடணும், ப்ளஸ் பியோட வேல்யூ 24.5 போடணும். ஸோ அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் 60.5 ஆன்சர் வரும். ஸோ y 60.5 இதுதான் ஆன்சரு. அப்புறம் ஹைட் 4வது கொஸ்டின் என்னென்னா ஹைட் வந்து ஒய்யோட வேல்யூ 53.3 கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ y ax + bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு அதை வந்து எழுதிட்டு ஸோ ஒய்க்கு பதிலாக 53.3ன்னு போட்டு ஈக்குவல் போட்டு ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே கொஸ்டின் 0.9 மொதல் கண்டுபிடிச்சிக்கோம்ல. ஸோ ஏக்கு வந்து 0.9 போடணும், அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து போடணும், எக்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதனால் எக்ஸ் அப்படியே இங்கே எழுதிட்டு ப்ளஸ் போட்டு பியோட வேல்யூ என்னது 24.5 எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பியோட வேல்யூ 24.5 நீங்கள் வந்து போடணும். அப்புறம் இதை வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே வந்து சால்வ் பண்ணோம்னா 28.8ன்னு வரும். ஓகேப்பா. ஸோ 53.3 = 0.9 × x + 24.5. ஸோ 0.9 x -24.5 நீங்கள் வந்து இங்கே எழுதணும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 28.8ன்னு வரும். ஸோ எக்ஸ் = போட்டு 28.8ஐயும் 0.9ஐயும் டிவைட் பண்ணணும். அதாவது எக்ஸ் = போட்டு 28.8ஐயும் 0.9ஐயும் டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னா என்ன ஆன்சர் வரும்னா 32ன்னு வரும். இதை எப்படி டிவைட் பண்ணுறோம், பாயிண்டில் இருக்கிறத இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருக்குது, அதனால தான் × 10 போடுறோம். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் அதனால் × 10 போடும். ஸோ × 10 போடும்போது 288/9ன்னு கிடைக்கும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8ன்னு ஒரு நம்பர் தான்ப்பா இருக்குது, அதனால தான் நம்ம ஒரு 0 போட்டு 10ன்னு போடுறோம். அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் தானப்பா இருக்குது, அதனால தான் × போட்டு 10ன்னு போடுறோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருக்கிறனால × போட்டு 10ன்னு சொல்லி ஒரே ஒரு 0 உள்ள ஒரு 10 மட்டும் போடுறோம். அப்புறம் இப்படி 10 போட்டோம்னா 28.8 இருக்கிறத 288 மாறிடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே போயிடும். அதே மாதிரி இந்த × 10 போகிறனால இந்த பாயிண்ட்டு இங்கே போயிடும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிரும். அதனால தான் 288/9ன்னு போடுறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கனுக்குள்ளே நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ டிவைட் பண்ணோம்னா 32ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 32 தான். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பார்த்து கவனமாகவே பண்ணுங்கள். கால்குலேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் நல்லா கரெக்டாக பண்ணுங்கப்பா இந்த சம்மு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.